ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ. நைட்டே வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி கொஞ்சம் கீழே வந்துட்டு கொட்டியிருந்துச்சு. நல்ல வேளை அந்த டைமில் கிச்சனுக்குள்ளே வந்தேன். அதனால் இதோடு முடிஞ்சிட்டு. கொஞ்சம் வந்து லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா நிறையவே மாவு வந்து வேஸ்ட் ஆகியிருந்திருக்கும். நிறைய எனக்குமே வேலை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதில் வந்து கொஞ்சம் மாவு மட்டும் இட்லிக்கு வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ தான் வந்து போடுவேன். ஏன்னா டீ குடித்தா தான் எனக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும் அதனால். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து டீ வச்சேன். அப்புறம் வந்துட்டு கேஸ் அடுப்பில் வந்து ஒரு அடுப்பு தான் எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு சின்ன அடுப்பு தான் வந்து எரியுது. அதில் வச்சு நான் வந்து ஒவ்வொன்றா சமைச்சுமே முடிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு கேஸ் அடுப்பை வந்து கழட்டி கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கழட்டி கொடுத்தோம் அப்படின்னா என்னைக்கு திருப்பி தருவாங்கன்னு தெரியாது. இது வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா தான் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லெமன் சாதமும் முட்டை பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 முட்டையை அடித்து ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் போட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுமே ஈவினிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு வந்து இருந்துச்சு. கூடவே வந்து முட்டை பொரியல் இதெல்லாம் வச்சு தான் பேக் பண்ணேன். என்னதான் வேலை வந்துட்டு சீக்கிரமாகவே முடித்தாலுமே வந்து இந்த பேக் பண்ணக்கூடிய டைமில் எப்படி தான் டைம் ஆகுதுன்னு தெரியல. சீக்கிரமாக டைம் வந்து போயிடுது. அப்புறம் வந்து காலையிலேக்கு இட்லி சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்குது. ஆனால் எனக்கு வந்து விதவிதமாலாம் கிண்டுறதுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஒரு 4 ரைஸை மட்டும் மாற்றி மாற்றி கிண்டி கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.